நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான பற்றி புதிதா ஒரு சர்ச்சை எழும்பியுள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் வந்து நேற்று அதாவது ஜூலை 15ஆம் தேதி நடைபெற்றது. அதுல வந்து பேசுறதுக்கு சீமான் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, "எனக்கு எதிரா மனு குடுக்க வந்த பெண்கள் இன்னைக்கு எங்க போனாங்க? திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ரிதன்யாங்கிற பொண்ணு 78 நாட்கள் திருமணமாகி 78 நாட்கள் ஆன நிலையில் தற்கொலை செஞ்சிருக்காங்க வரதட்சணை கொடுமையால். இவங்கள பத்தி பேசாம, இந்த பெண்கள்லாம் வந்து போதைப் பொருள் வாங்கி சாப்பிட்டு, டாஸ்மாக் கடையில இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு மயக்கத்துல இருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி பெண்கள வந்து மிகவும் தரக்குறைவா பேசியிருக்காரு. இத கேட்ட மாதர் சங்கத்தினர் வந்து ரொம்ப ஆவேசப்பட்டு கமிஷன் ஆபீஸ்க்கு மனு குடுக்க போயிருக்காங்க. அங்க பத்திரிக்கையாளர்கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நாங்க அந்த பொண்ணு இறந்த உடனேயே அவங்க அம்மா, அப்பாவுக்கு போய் ஆறுதல் சொன்னோம். அது மட்டும் இல்லாம திருப்பூர் மாவட்டத்திலே வந்து ஒரு மீட்டிங் போட்டு கூட்டம் திரட்டி அந்த பொண்ண பத்தி நாங்க பேசினோம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு மேல அக்கறையினால இவரு பேசியிருந்தா கூட பரவாயில்ல. அக்கறையினா பேசியிருந்தாருன்னா, இவரு இவ்வளவு நாள் எங்க போனாரு? இவரு ஏன் அத பத்தி பேசல? இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரஸ் மீட், ஏதாச்சும் ஒரு பத்திரிக்கையாளர்களுக்கா வந்து அந்த பொண்ண பத்தி பேசினாரா இவரு? அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஜனநாயகத்தை ஆட்சி செய்றதுக்கே ஒரு ஆண்மகனால தான் முடியும். பெண்களுக்கு அந்த இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இவர் இப்ப பேசுனது வந்து சோசியல் மீடியாக்கள்ல எல்லா இதுலயும் YouTube, Insta எல்லாத்துலயுமே வந்து பயங்கர பரவலா போயிட்டு இருக்கு. நாங்க கமிஷனர் ஆபீஸ்ல வந்து மனு குடுக்கறதுக்காக வந்து கமிஷனர பார்க்க முடியல. ஏசி அதாவது அதுக்கு அடுத்தபடியான அவர மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா இவருக்கு மேல வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மாதர் சங்கத்தினர் வந்து இவர பத்தி பேசியிருக்காங்க. உங்களுக்கு நம்ம சீமான் வந்து பேசினத வந்து எப்படி தோணுது? அவர் கரெக்ட்டா பேசியிருக்காரா? இல்ல அவர் பேசினது தப்பு. பெண்கள பத்தி அவர் தேவையில்லாம தவறா பேசியிருக்காருன்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.